திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே மக்களே, சென்னையில் வாழ்கிற எல்லாருக்கும் சென்னை வரப்போகிற காலத்தில் சுகமாக வாழ்கிற இடமெல்லாம் இருக்காது. அதனால் அவங்க பூர்வீகமான இடத்துல இருக்கிற வயல்வெளிகளையோ எதையோ வித்துறாதீங்க. நீங்கள் என்ன தான் சென்னைக்கு வேலை தேடி வந்தாலும் இங்கே சூழ்நிலை சரி கிடையாது. போகிற போக்கில் இங்கே வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கும். விலைவாசி எங்கேயோ போகும். இன்றைக்கே வீட்டு வாடகை வத்தி பொட்டி மாதிரி வீடுங்களை கட்டி கொடுத்துட்டு 10,000 5,000ன்றான். இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு எந்த அரசும் எந்த கண்டனமே பண்ணலை. மக்கள் பிதுங்கி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால் என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு காணி நிலமாக இருந்தாலும் நம்ம நிலம் சொந்தமாக இருக்கணும். அதை எக்காரணத்தோடு விட்டு கொடுத்துடாதீங்க. இங்கே வாழறதுக்கும் வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் முடியும். இங்கேருந்து நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுதுன்றதே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. நீங்கள் ஊரில் ஏக்கர் கணக்கில் வீட்டை கட்டிட்டு ஃப்ரீயாக கிடப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, வத்தி பொட்டி மாதிரி மேலே குருவி கூடு மாதிரி கட்டி 300 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தமே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 மாடி 20 மாடின்னு கட்டி கொடுத்து நம்மளை அதை அடைச்சி நம்மளுடைய சுதந்திரத்தையும் நம்ம இடத்தையும் பறிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் விற்றுட்டு வந்துடாதீங்க, வச்சுக்கோங்க. என்றைக்காக இருந்தாலும் உதவும். இன்னொரு 5-10 வருஷத்தில் கண்டிப்பாக சென்னையில் எல்லா சூழல் பாதிக்கும். டெல்லி மாதிரி மூச்சு விட கூட முடியாத சூழ்நிலையெல்லாம் கூட உருவாகலாம். என்ன வேணால் நடக்கலாம். இது நடக்காமல் போகலாம். ஆனால் பூர்வ இடத்த எக்காரணத்து கொண்டும் எந்த ஃப்ளாட்காரனுக்கும் எந்த லேஅவுட்காரனுக்கும் விற்றுட்டு முழிக்காதீங்க. விவசாயம்தான் முக்கியம். அதுதான் நம்ம மெயின். அது எக்காரணத்துக்கும் கொடுத்துடாதீங்க. நடத்தலாம் கூட பரவாயில்ல, விவசாயம் நடக்க முடியாத இடத்துல கூட அந்த இடத்த கொடுத்துடாதீங்க. பத்திரப்பட்டு வச்சுக்கோங்க. நன்றி.